ராஜாவுக்கு சொல்லவா தானே, ராஜா ராஜா தானே. அதனால எங்களுக்கு பல வாத்தியங்களை வச்சு பல பேர் மாநில கரைக்கு வந்திருக்கும் அருமை அண்ணா பி பாலுசாமி அண்ணா அவர்கள் இடத்திலே ஆல் ரவுண்டு அண்ட் பல ரவுண்டு. உனக்கு சௌகரியம் ஏதாவது செய்ய. அப்பா ஏச எல்லாரும் கருது எடுத்துங்கத்தான். ஏன்னா எல்லாருமே நாடகத்துக்கு வரோம்ல ஆட்டோ ஒன்று சொல்லி வாசிக்கிறோம்னு 4 பேர்த்த தட்டிட்டு உட்காந்துருவாங்க. உண்மையிலே பாலுசாமி அருமையான ஒரு வாசிப்புக்காரு. ஏன்னா பெரட்டவா உருட்டவான்னு கேட்டாரு. ஏண்டா பாலுசாமி ஒடியெல்லாம் பெத்தாங்களா செஞ்சாங்களா? செஞ்சாங்களா? என்ன செஞ்சாங்க? முதல்ல செஞ்சு அப்புறம் பெத்தாங்க. கல்யாணம் செஞ்சு அப்புறம் பெத்தாங்க. எங்களுக்கு தாயும் தந்தை மறந்து தாளத்தை இசைக்க வந்திருக்கும் அருமை தம்பி ஆர் சதீஷ்குமார் அவர்கள் இந்த இடத்துல தாளத்தை இசைச்சு காட்டுவார்கள். தம்பி நிக்க மாட்டேன். ஆமா, எங்களுக்கு சீன் அமைப்பு சிறந்த முறையில் சீன் அமைச்சிருக்கும். அம்மன் குறிச்சி சீன் போட்டது அவர் எம் ராஜா அவர்கள் சீன் அமைப்பு சிறந்த முறையில் அமைச்சிருக்கார்கள். எங்களுக்கு சிறிதாக பேசினாலும் பெரிதாக வெளிப்படுத்தக்கூடியது ஒளி ஒளி அமைப்பு டீப்பு ரொம்ப டாப்பு மைக்கு ரொம்ப குயிக்கு என்ற முறையில் ஒளி ஒளி அமைச்சிருக்கும் புகழ் ஆடியோஸ் இருப்பிடம் எம் சின்னாரம்பட்டி புகழ்.
கிராமத்தில் மக்களுக்கு முன்னால் தெரியப்படுத்தும்னால சிறந்த முறையில் உண்மையிலே யூடியூப் சேனல்கள் எடுத்து வெளிப்படுத்தும் அன்பு நண்பர்களுக்கு எங்களுடைய நாடக கலைக்கும் சார்பாக நன்றி. இங்கே யூடியூப் சேனல் எடுக்க வந்திருக்கும் இயற்கை உலகம் யூடியூப் சேனல் பாருங்கள், காலையிலேக்கே பார்த்தீங்கன்னா வெளியே விட்டுருவாங்க. அருமையான ஒரு யூடியூப் சேனல். அதனால் அன்பு அண்ணா அவர்களுக்கு எங்களுடைய நாடக கலைக்கும் சார்பாக நன்றி. அதனால் ஆடல் அழகரசி அபிநய சுந்தரி சென்னையை சேர்ந்த கே திலகேஸ்வரி அவர்கள் இந்த இடத்துல டான்ஸ் அண்ட் காமிக்க மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் மூடமா, பூமரத்து நிழலெடுத்து போர்வையாக்கி மூடவா, கண்ணே புது நாடகம் விரைவில் அரங்கேறணும். மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் கொண்டு போடவா, பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா. கூந்தலில் போச்சோடினேன், கோடலையே நாடினேன், கொடிவிட மனசு துடிக்கிறேன், கூட வந்த நாளம் தடுக்கிறேன். கூந்தலில் போச்சோடினேன், கூடலையே நாடினேன், கொடிவிட மனசு துடிக்கிறேன், கூட வந்த நாளம் தடுக்கிறேன். உடலோடு பிறந்தாலும் நாளைகள் எங்குது, உடலோடு பிறந்தாலும் இந்த உறவு நினைக்கிறது. மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் கொண்டு போடவா, பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா. சித்திர கோவில் பாரம்மா, சித்திரம் எழுந்தலே நம்மா, சித்திர கோவில் பாரம்மா, சித்திரம் அழிந்தலே நம்மா, 10 விரல் அணைக்கத்தானம்மா, முத்துரவ உனக்கு தானம்மா. சித்திர கோவில் பாரம்மா, சித்திரம் எழுந்தலே நம்மா, 10 விரல் அணைக்கத்தானம்மா, முத்துரவ உனக்கு தானம்மா. உங்களோடு உறவாட இந்த உணவு நிலைத்தது, உனக்காக உயிர் வாழ இந்த பிறவி எடுத்தது. மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் கொண்டு போடவா, பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா. கண்ணே புது நாடகம் விரைவில் அரங்கேறிடும். மாமரத்து பூவெடுத்து மங்கு என்னை தேடிவா, பூமரத்து நிழலெடுத்து போர்வையாக்கி மூடவா. அப்பா அருமையான டான்ஸ்காரப்பில் பேரை சொன்னது அருமையான பாடல். டான்ஸ்காரப்பில் அந்த கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருக்குது. அன்னை மாதிரி கொஞ்சம் கோச்சுக்கிறாதையே ரெடி ஆகி வந்துரு. நம்ம ஆம்பளை போய் படக்குன்னு வந்துட்டேன். பொம்பளை பிள்ளை கொஞ்சம் பாவடோட கட்டிட்டு வர கொஞ்சம் நேரம் காலம் தாமதம் ஆக்கிட்டு தான் இருக்கேன். அதுக்காக நான் போய் கட்டி விட முடியாது. இப்போ வந்துடுறேன். அதனால சின்ன விஷயம் கோவிந்தராஜ் பாலிச்சாமின்னு ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு அதுக்குள்ள டான்ஸ்காரப்பில் வெளியே தள்ளிடுவோம். நம்ம இந்தியா என்னைக்கு முன்னேற்றத்துக்கு வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுங்களா? எப்போ வந்துச்சு? திரும்ப என்கிட்ட கேட்குறியாடா? நான் உன்னிட்ட கேட்ட நீ என்கிட்ட கேட்குற. நம்ம இந்தியா என்னைக்கு முன்னேற்றத்துக்கு வந்துச்சுன்னா, என்னைக்கு இந்த ஊராட்சியில் நூலகத்தில் 100 நாள் வேலைன்னு ஆரம்பிச்சாகல அன்னைக்கே நம்ம இந்தியா முன்னேற்றத்துக்கு வந்துருச்சு. ஏன் இல்லை? போடா போ. இன்னைக்கு வீட்டு ஆம்பளையாலும் இன்னைக்கு கொத்தனார் வேலைக்கு போவார், பெயிண்ட் வேலைக்கு போவார், ஆசாரி வேலைக்கு போவார். அவருக்கு சம்பளம் 1000 ரூபா, 800 ரூபா, 900 ரூபா சம்பளம். இந்த 1000 ரூபா, 800 ரூபா, 900 ரூபா சம்பளம் வாங்க வேலைக்கு போறவருக்கு என் ஆத்தாமரு சாப்பாடு கொடுத்துற பக்குவம் உனக்கு தெரியுமா? நேற்று நைட்டு சமைச்சு சாப்பிட்ட சாப்பாட்டில் ஒரு ஆள் சாப்பாடு மிஞ்சி இருக்கும்.
அந்த ஒரு ஆள் சாப்பாடு அப்படியே வச்சுட்டு படுத்தா கெட்டு போயிடும். அதில் அந்த வடிச்ச தண்ணியை தூக்கி ஊற்றி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்க, காலையிலக்கு கெடாமல் அதுக்கு பேர் பழைய சோறு ஆயிரும். அந்த பழைய சோறை இறுக்கி புளிஞ்சு டிப் பண்ணி தூக்கச்சம்பளி அமுக்கி தொட்டுனுக்க ஊரோட வச்சு விடுறது இல்லை. 800 900 6000 சம்பளம் வாங்குறவருக்கு ஓடு ஓடு வேலைக்கு நேராச்சு பசி வந்துருச்சு கிளப்பி விட்டுறது. அவர் போயிடுவார். அங்கிட்டு போய் என்னத்தான் வாங்கி நக்கிக்கிட்டு சாப்பிட்டு அனுப்பிச்சு விட்டுறது. அவர் 1000 900 800 சம்பளம் வாங்குறவருக்கு பழைய சோறு. என் ஆத்தாமாரு 100 நாள் வேலைக்கு போகிறாங்களே, அவங்களுக்கு சாப்பாடு எப்படி கொண்டு வாங்க தெரியுங்களா? அப்பைக்குன்னு சுட சுட சாப்பாடை சமைச்சு, அப்பைக்குன்னு சாம்பார் வச்சு, சமயத்துக்கு புளி ரசம் வேற, 2 பொரியல் வேற, அதில் 2 பொரியலை பொரிச்சு அதில் அடுக்கிறதுல அடிக்கடிக்கு அப்படியே தட்டுக்கூடையில் அடுக்கி வச்சுட்டு 5 லிட்டர் வாட்டர் கேன் வேற, அதில் தவிச்சா குடிக்க வேணாமா அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிற பேச்சுக்கு 100 நாள் வேலை, போகிற வேலை 100 நாள் வேலை அப்படின்னு சொல்லி தட்டுக்கூடையில் அடுக்கி வச்சுட்டு பாத்ரூம்குள்ளே குளிக்க போனால் பார்த்துக்க, லக்ஸு சோப்பு கமாம் சோப்பு தான் போட்டு குளிக்கிறது. ஏன்னா போகிற வேலை 100 நாள் வேலை. அப்படி லக்ஸு சோப்பு கமாம் சோப்பு போட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு மூஞ்சி நிறைய மஞ்சள் உரசி பூசிட்டு நெத்து நிறைய வட்டை பொட்டு சைடு கொண்ட வேற, அதில் 10 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வேற. ஆமாம், போகிற வேலை 100 நாள் வேலையில் அவங்களுக்கு சம்பளம் எவ்வளோன்ற 220 ரூபா சம்பளம். ஆமாம், இந்த சம்பளத்துக்கு பாரு அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு அப்படின்னு சொல்லி இல்லைப்பா நான் 230 ஏற்றிருக்காங்க, இப்போதான் ஏற்றிருப்பாங்க அவருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து இப்படி கிளம்ப போயில அப்படி கட்டி போகிற சேலை போகிறது 100 ரூபா வேலை, கட்டி போகிற சேலை பூனை சேலை. அப்படி கிளம்ப போயில அதில் சிந்தால் பவுடர் வேற, அந்த சிந்தால் பவுடர் அடிச்சுட்டு சுருமான கூட்டி தலையில் தட்டுக்கூட தூக்கி வைக்க போகையில தான் அவங்க ஆயுதம் கொண்டு வரதே ஆயுதத்துக்கு வரும். என்ன ஆயுதம்? மம்பட்டி. பேருக்கு தான் சொல்றது மம்பட்டி. அதனுடைய அகலம் என்ன தெரியுமா? 3 வர அகலம் தாண்டா இருக்கும் கலக்கொத்து. இந்த கலக்கத்தை தாண்டா தூக்கி தட்டுக்கூடையில் வச்சுக்கிட்டு என் ஆத்தா மாறுக அப்படி மந்தையில் நடந்து வர நடைய பார்க்கணுமே. அதுலேயும் ஊராட்சி மன்ற தலைவரை பார்த்துட்டாங்க, அதுக்கு ஒரு நடை எப்படி நடக்கிறாரு வச்சுட்டாங்கடா. இந்த போற வேகத்தை பார்த்து ஊராட்சி மன்ற தலைவர் சொல்லுவாராம், அடே அடே அப்பா இன்னைக்கு நம்ம அம்மா இன்னைக்கு ஆழம் சரியான ஆழம் ஆக போகுதுறான்னு சொல்லி. ஆனா அங்க ஒண்ணு அளந்து விட்டுருப்பாங்க. அந்த அவ்வளவுதான் அந்த மண்ணு அடி. அந்த மண்ணை குத்தி எடுத்துட்டு பேருக்கு 4 கூட மண்ணை அள்ளி கம்மாக்கி நடந்து கரையில ஓடுறது. கரையில ஓட்டுறது ஏற்கனவே புங்க மரம் நல்ல புளிய மரம் நல்ல செதுக்கி வச்சுட்டு வந்திருக்காது. அப்படியே போனது அந்த புங்க மரம் நல்ல புளிய மரம் நல்ல உட்கார்ந்தது. இந்த பழனியம்மாக்கா வந்து புளியம்மாக்கா கூப்பிடுவேன், அடியம்மா புளியம்மா, என்னக்கா பழனியம்மாக்கா, ஏன் 2 நாளா உன்னை பார்க்கணும் ஆளை பார்க்க முடியல, என்னக்கா விஷயம், ஏன் இங்க வா பக்கத்துல அப்படின்னு சொல்லி இந்தாக்கா அந்தாக்கா கூப்பிடு. அந்தாக்கா பக்கத்துல இந்தாக்கா போயிரு. பக்கத்துல உட்கார்ந்தது அப்பதான் இந்த தலையை அவருன்னு சொல்லும். இந்த தலையை அவுக்கிறது எதுக்கு? அவங்க தலையில நடக்கிற ஈறு பண்ண எடுத்து குத்துறதுக்கா? அதெல்லாம் கிடையாது. இவங்க தலைமுடி அவுத்து விரிச்சு விட்டுக்கிட்டாங்கன்னா இவங்க பேசுற புறணி. இங்க மேடைக்கு அடுத்துள்ள காவல்துறை அதிகாரி அவர்கள் எங்கள் மேடைக்கு வருமாறு எல்லா கமிட்டி சாரும் கிராம சார்பாக அழைக்கப்படுகிறார்கள். கொஞ்சம் விளையாங்கப்பா தம்பி, வாங்க. அப்படின்னு சொல்லி கோவிந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த தலைமுடி அவுத்து விரிச்சாக பார்த்தீங்களா? எதுக்கு தெரியுமா? எதுக்கு இந்த தலைமுடி அவுத்து விரிச்சு விட்டாங்கன்னா பேசுற புறணி அவுத்தவங்களுக்கு தெரியாதான், பின்னாடி இருக்கவங்களுக்கு. அப்பதான் அவங்க ஆரம்பிப்பாங்க பேச்ச. ஏண்டியம்மா பழனியம்மா, என்ன உங்க பக்கத்து வீட்டுல 2 நாளா பேச்சா? வாங்க. காவல்துறை அதிகாரி அவர்கள் எங்க மேடைக்கு வருமாறு ஊர் கிராம பஞ்சாயத்து சார்பாகவும் விழா கமிட்டி சார்பாக அழைக்கப்படுகிறார்கள். ஜாலி தட்டுற மாதிரி தட்டுங்க, கை தட்டுற மாதிரி தெரியல. இவர் தட்டுறோம் வேற யாருக்கு முன்னாடி பார்த்தீங்களானே, அவ்வளோதானே? சரி.
ஏத்தா இந்த பொன்னாட ஓத்தையிலனாலும் கைதட்டி நல்லா சிறப்பாக தட்டுங்கட்டா. உனக்கு என்ன பேர்? ஏன் நீங்க என்ன ஆளுக்கு ஒரு பக்கம் சலுப்பா சங்கட்டமா சட்டுற மாதிரி தட்டிக்கிட்டு இருக்கிறீங்க? ஏனே நல்ல கலகலன்னு இருக்கணும் தான். வருஷம் ஒரு ஒன்றா சாமி கும்பிட வைக்கிறேன், ஏனே? நாடகத்தை நடத்தினேன். சதீசனே கையை தானா தட்டானே. ஆமா, கேட்டு கேட்டு தட்டக்கூடாது. இல்ல சொல்றேன், வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் இருக்காங்க. ஏன்னா பல பேர் பல நும்பலத்தில் வந்து உட்காந்துருப்பீங்க. இந்த நேரத்துல ஒரு நாளைக்கு சந்தோஷமா இருக்கணும் தான் இந்த நாடகத்தை நடத்துறீங்க. இன்னைக்கு நாளும் சந்தோஷமா கைதட்டி சிரிச்சு போட இருங்க. நாளைக்கு போய் கம்மாவையில பேசுறதுக்கு தோதா இருக்கும்ல. ஆமா அப்படி சொல்லி அப்ப ஆரம்பிக்கல அந்த ஆரம்பிப்பாங்க. ஏண்டி அம்மா என்ன பழனியம்மா உங்க பக்கத்து வீட்டுல 2 நாள் சத்தமான சத்தம் கடிச்சு என்னவான்னு கேட்க இந்த விஷயம் உனக்கு தெரியாதாக்கா பிள்ளையம்மாக்கா? அவதான் அந்த காத்தாயி மகர் இருக்கால்லக்கா. ஆமா அந்த கருப்பாயி மயனை 3 வருஷமா அப்பாடி வச்சிருந்துக்காக்கா. 3 வருஷமா வச்சிருந்து இப்பதான் 3 மாசம் வகுத்துல வேற ஏத்திட்டு வந்துட்டாலாம்க்கா. சங்கடமா போச்சா அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த பேசி கம்மா கரையில கம்மாயை ஆளப்படுத்தி கம்மாயில தண்ணி ரொம்பிச்சே ரொம்பலைய ஊர்ல இருக்க புறணி ஊரா போய் கம்மா ரொம்பி போச்சு. ஆமா, தண்ணி ரொம்ப இருக்க வேலையில் புறணி தான் ரொம்பி போய் கிடக்குது. ஆமா, இனிமேல் இந்த புறணியெல்லாம் பேசுறத விட்டுட்டு இந்த கம்மா வேலைக்கு போறதுக்கு ஆயுதத்தை திம்மட்டமா கொண்டு வர பாலிச்சாமி என்ன இப்போ கொண்டு வர ஆயுதம் என்னன்னு தெரியுமா? பன்னாங்குழி இப்போ கொண்டு வருது, ஈறுகளி, பேலிச்சீப்பு, தாயக்கட்டை, அங்கே 100 வேலையை கொண்டு வர்றதுப்பா. இதெல்லாம் கொண்டு விளாண்டா தான் கம்மா ரொம்பமா. இனிமேல் ஆத்தாமார்களே சொல்கிறேன்னு கோச்சுக்கிறாங்க, உங்கள் பிள்ளை மாதிரி சொல்கிறேன். இந்த 100 வேலை கிடச்சது நம்ம இந்தியாவுக்கு பெரிய விஷயம். இனிமேல் போய் இந்த புறணி தண்ணிகளை பேசுறதை விட்டுட்டு கம்மாய்களை ஆழப்படுத்தி பேய் மழை தண்ணிகளை சேமித்து விவசாயத்துக்கு தண்ணி வருதோ இல்லையா, நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு போர்லனாலும் நம்மளுக்கு தண்ணி வர்ற மாதிரி, குழாயில் தண்ணி வர்ற மாதிரி நீ வேலையை பாருங்கத்தான். எல்லாரும் இப்போனாலும் ஒரு கைதட்டு சிறப்பாக தட்டுங்க. இனிமேல் நல்லா செய்கிறோம்ல. ஆமாம், அதனால இது வரைக்கும் பேசினாலே இவ யார், எந்த ஊர் அப்படி மேற்சபா தெரிஞ்சுக்கலாம். தெரியாம சொல்ல வேண்ட கடமையாலே உங்கள் அன்பு தம்பி உடன்பா சகோதரர் மதுரை அருகில் உள்ள கருவனூரை சேர்ந்த பி சதீஷ்குமார் அவர்கள் இந்த இடத்துல பபுல் அண்ட் காமிக்கு அடுத்து டான்ஸ் காரப்பில் வரப்போது எல்லாம் சுறுசுறுப்பா இருங்க. அதனால எப்படி தெரியுமா? பண்புள்ள பெரியோரு, பாசமுள்ள தாய்மாரு, அன்புடனே அமர்ந்திருந்து நாடகத்தை காண்பீரு. பண்புள்ள பெரியோரே, பாசமுள்ள தாய்மாரே, அன்புடனே அமர்ந்திருந்து நாடகத்தை காண்பீரே. முன்னாலே தாழ்ந்து முதல் வணக்கம் சொன்னீங்க, முன்னாலே தாழ்ந்து முதல் வணக்கம் சொன்னீங்க. பண்புள்ள பெரியோரே, பாசமுள்ள தாய்மாரு, அன்புடனே அமர்ந்திருந்து நாடகத்தை காண்பீரு. போல கோமாயத்தில் வந்து போனாலும் ஆனால் இருந்தாலும் உங்கள் அன்பை மறக்க மாட்டேங்க. போல கோமாயத்தில் வந்து போனாலும் ஆனால் இருந்தாலும் உங்கள் அன்பை மறக்க மாட்டேங்க. உங்கள் அன்பார்ந்த வணக்கத்தை எனக்கு தட்டிடுங்க, உங்கள் அன்பார்ந்த ஆதரவு எனக்கு வேண்டுமுங்க. இப்போதும் எப்போதும் உங்கள் அன்பை மறக்க மாட்டேங்க, இப்போதும் எப்போதும் உங்கள் அன்பை மறக்க மாட்டேங்க. பண்புள்ள பெரியோரே, பாசமுள்ள தாய்மாரு, அன்புடனே அமர்ந்திருந்து நாடகத்தை காண்பீரு, நாடகத்தை காண்பீரு, நாடகத்தை காண்பீரு.